ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியோடைய வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க, ப்ளஸ் ஜிஎஸ் உடைய ரிமைனிங் பார்ட்டுக்கும் கேட்டிருந்தீங்க. ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரியோடைய வேர் டு ஸ்டடி வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. நம்மளுடைய சேனலில் வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இனி மீத உள்ள கண்டென்ட்டும் வந்து நான் வேர் டு ஸ்டடி வந்து இந்த வீக்கில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரி வாங்க, இந்த வீடியோவில் பாலிட்டி வந்து எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து இது வந்து யூனிட் 5 இந்திய ஆட்சிகள்ன்ற டாப்பிக்கில் தான் நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது பாலிட்டி. இதில் வந்து மொத்தம் வந்து 6 சப் டாபிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம வந்து எங்கெங்கே ஸ்கூல் புக்ஸில் வந்து படிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்புன்றது எங்கே இருக்குன்னா 6th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் டேர்ம் 2 லெசன் 2 இருக்குது. சிவிக்ஸ்ன்றது என்னென்னா குடிமையியல் இருக்கும் தமிழில். ஸோ வந்து ஒவ்வொரு எடிஷன் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து பேஜ் நம்பர் வேரி ஆகும், பட் லெசன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் டேர்ம் 1 லெசன் 2, 10th லெசன் 1, 12th பாலிட்டியில் லெசன் 1, 7th எஸ்எஸ்ல வந்து சிவிக்ஸில் டேர்ம் 1 லெசன் 1, 8th வந்து லெசன் 3 வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இந்திய அரசியலமைப்புன்ற டாபிக் கீழே வந்து கவர் ஆகும். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்துட்டு இதை படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அது வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து உங்களுக்கு இருக்காது. எய்ம்டிஎன் நம்ம கவர்மெண்ட் சேனல் வந்து ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே எடுத்திருப்பாங்க, போய் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அதுலேருந்து கொஷின் கேட்கலைனாலும் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வந்து கிடைக்கிறதுக்காண்டி அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை படித்தா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பில் அதில் வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, பிட்ஸ் இந்தியா ஆக்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, சார்ட்டர் ஆக்ட் 3 இருக்கும், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய விடுதலைக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் என்னென்ன சட்டம் போட்டாங்க, அவங்க வந்து எப்படியெல்லாம் நம்மளோட இதை கொண்டு வந்தாங்கன்றதை பற்றிலாம் அதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அம்பேத்கர் வரைவுக்குழு வச்சு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இந்திய அரசியலமைப்புக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், அவ்வளோதான். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா வந்து நீங்கள் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நீங்கள் வந்து 11th 12th வந்து படிக்கணுமான்னு கேட்காதீங்க, 12thலையும் நீங்கள் வந்து படிக்கணும். அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. இப்போ இந்த 12th பாலிட்டி லெசன் 1 எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வந்து எந்த நாட்டை பார்த்து நம்மளுக்கு அட்மைட் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு எடுத்து இங்கே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்காங்கன்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை இப்படி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கிள் 1 to 51A வரைக்கும் கண்டிப்பாக எல்லா ஆர்டிகல்ஸுமே படிச்சுக்கோங்க. அதில் சிட்டிசன்ஷிப் பற்றி இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி இருக்கும், டிபிஎஸ்பியை பற்றி இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி இருக்கும். ஸோ இதில் உள்ள ஆர்டிக்கிள் வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிளையுமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டியூட்டிஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிபிஎஸ்பியெல்லாம் வந்து வெளியிலேருந்து கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆனால் அதை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பின் முகவுரை ப்ரீஆம்பிள், அது எங்கே இருக்குன்னா 10th சோஷியல் சயின்ஸில் வந்து லெசன் 1 இருக்கும், 11th பாலிட்டி லெசன் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இருக்குது பாருங்கள், அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா லெசன்ஸு 6th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் டேர்ம் 1 லெசன் 1, அதே 6th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2லையும் லெசன் 1 கீழே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அது எங்கே இருக்குன்னா 12th பாலிட்டியில் வந்து லெசன் 1 and 7 வந்துருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி படிக்கிறப்ப ஆர்டிகல்ஸும் ஷெட்யூல்ஸும் வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து மொத்தம் எத்தனை பார்ட்ஸுன்றதை வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 இருக்கும். அது ரிலேட்டடாக வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது, அதாவது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரினா 1 to 4 வரைக்கும் அதில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கவர் ஆகும். குடியுரிமை சிட்டிசன்ஷிப்னா 5 to 11, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்னா 12 to 35, டிபிஎஸ்பின்றது 36லேருந்து 51 வரைக்கும் வரும், அடிப்படை கடமைகள்ன்றது 51லேருந்து 7 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் மொத்தமாக 52 151 வரும். அந்த 52லேருந்து 78ன்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரும். இது மாதிரி நீங்கள் வந்து தனியாக இப்படி வந்து பிரித்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு எந்த பார்ட்ஸுக்கு கீழே எந்த ஆர்டிக்கல் வருன்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எங்கேருந்து படிக்கணும்னா 8th சோஷியல் சயின்ஸில் வந்து லெசன் 2, 9th சோஷியல் சயின்ஸில் லெசன் 3, 10th லெசன் 1, 11th பாலிட்டியில் லெசன் 4 வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
10th வந்து ஒரு லெசன்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொருத்தவங்களுடைய ஏஜ் க்ரிட்டீரியா அது மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே. இப்போ நான் இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏஜ் வந்து இப்போ கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்கெலாம் அவருக்கு வந்து அவருடைய பதவிக்கான வயது வந்து 35 வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத. ராஜ்யசபானா 30, லோக்சபான்றது 25, சிஎம், பிஎம் அவங்களுக்குலாம் வந்து 25 இருக்கணும். அது மாதிரி வந்து நீங்கள் எங்கெங்கே படிச்சுக்கிறீங்களோ ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்படி ஞாபகம் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா குழப்பம் அது. இது மாதிரி ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும்போது எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்ற, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அது எங்கெங்கே இருக்குன்றதை பாருங்கள். 6th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் டேர்ம் 3ல் வந்து லெசன் 2, 8th வந்து லெசன் 1 and 7, 9th லெசன் 5, 10th லெசன் 2 and 3, 11th பாலிட்டியில் 6 and 12, 12th 1, 2, 3, 6 இது கீழே வந்து உங்களுக்கு லெசன்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டாட்சியின் அடிப்படை நன்மைகள், மத்திய மாநில உறவுகள் அதுக்கு கீழே வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகுதுன்னா 12th பாலிட்டியில் லெசன் 5, 11th பாலிட்டியில் லெசன் 6, 10th சோஷியல் சயின்ஸில் வந்து லெசன் 1 கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி இது கீழே என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னா 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 1, 7th டேர்ம் 1ல் லெசன் 2, 9th லெசன் 1 and 2, 11th பாலிட்டியில் லெசன் 11, 12th வந்து லெசன் 4, 10th 2 and 3, 8th 1 and 7 இது கீழே உங்களுக்கு கவர் ஆகுது. இப்போ நம்மளுக்கு தேர்தலில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நடந்த குரூப் 4 2024 ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் 10th புக் எடுத்து அதை பற்றினது படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து அதில் சபாநாயகருக்கு கீழே வந்து அது வந்து கொடுத்துருப்பாங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1985 அளித்தது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 91வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 1, 3னா இது 9வது அட்டவணையில், அதை வந்து 10வது அட்டவணையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்கன்னா, இது உங்களுக்கு 10th வந்து சபாநாயகர் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 1985ஆம் ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்னென்னா, இப்போ வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சுட்டு ஒரு கட்சியில் வந்து இருந்துகிட்ருக்காங்க, அவங்க திரும்ப வந்து வேறு ஒரு கட்சிக்கு வந்து மாறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சபாநாயகர் வந்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த 52 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் 1985 கொடுத்துட்டாங்க, சட்ட திருத்தம்ன்றது கொடுத்துருக்காங்க, 10வது அட்டவணைன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே இது வந்து 12th தேர்தல் லெசனுக்கு கீழே வந்து 11th லெசன் கீழே 11th பாலிட்டியில் 11th லெசன்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே படிக்கும்போது இங்கே உள்ள பாயிண்ட்டை தூக்கி நீங்கள் அங்கே எழுதி வச்சுக்கணும். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்றம் அல்லது சட்ட உறுப்பினரை தகுதி செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அங்கே பாருங்கள், 10வது அட்டவணை இணைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 91st வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, அதில் கொஞ்சோண்டு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கட்சியே வந்து பிளவுற சூழலில் அவர் வேறு கட்சி போனாலும் அது வந்து அந்த சட்டத்துக்கு கீழே வந்து அமெண்ட்மெண்ட் கீழே வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து 11th வந்து அது படிக்கும்போது அதை பற்றின டேட்டாஸ் எடுத்து இங்கே ஓரமாக வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 91st கான்ஸ்டியூஷன் படி 2003 படி கட்சி பிளவரும் சூழலில் பொருந்தாதுன்னு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஏதாவது இங்கே ஒன்று ரிலேட்டடாக படிச்சுட்டு அடுத்து நீங்கள் பின்னாடி படிக்கும்போது நான் இதுக்கு நோட்ஸாக எடுக்காதனால இங்கே பக்கத்தில் புக்கில் வந்து எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா இது மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்ல வரேன். இங்கே ஏதாவது ஒரு அந்த ரிலேட்டடான ஆர்டிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பின்னாடி கொடுத்தாங்கன்னா அதை எழுதி வைக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் முன்னாடி எழுதி வச்சுருந்தேன். ஸோ இதைப்படி நான் வந்து கொஷினில் வந்து கரெக்டாக வந்து போட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், இந்த கொஷின் வந்து டேரெக்டாகவே வந்து 11th பாலிட்டிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்றதும் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து சட்ட திருத்தமும் வந்து சிறு திருத்தம் வந்து 91st படி தான் வந்து நம்மளுக்கு செஞ்சாங்கன்றதையும் வந்து 11th வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 11th 12th உள்ள லெசன்ஸும் கவர் பண்ணணும் நம்ம.
நெக்ஸ்ட்டு பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. இது வந்து நம்மளுக்கு தகவல் அறியும் உரிமை அடுத்து கீழே இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பெருசாக வந்து டேட்டாஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறபடி எய்ம் டிஎன் அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அது வந்து எங்கே இருக்குன்னா 7th SS வந்து லெசன் 1 வந்து கவர் ஆகுது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள்ன்றது 7th SS லெசன் 2, 12th காமர்ஸ் அதாவது வணிகவியல்ன்ற லெசனில் வந்து லெசன் 16 வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் சாசனம்ன்றது 8th சிவிக்ஸில் லெசன் 4லையும் 9th லெசன் 3லையும் வந்து கவர் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இதோடைய வேர் டு ஸ்டடி. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. நான் சொன்னபடி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 4 லெவலில் நம்ம வந்து இதுவே பாலிட்டி வந்து போதும்னா மோஸ்ட்லி புக்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டா வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலாம். குரூப் 2 குரூப் 1 லெவலுக்குலாம் போகும்போது நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் நல்லா படிச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அமெண்ட்மெண்ட்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றதை படிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கேசஸ் வந்து இருக்கும், அந்த கேசஸ்க்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இதை படித்து முடிங்க. குரூப் 4 லெவலில் இதுவே வந்து எனஃப் தான். ஸோ நல்லா படித்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மட்டும் தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.